இதில் இப்போ தமிழ்நாடு பரவாயில்ல மக்களே. தமிழ்நாடு நிதி உதவி உங்களுக்கு கொடுத்துருக்குது, உதவி செஞ்சுருக்குது. இன்னும் கூட உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கணும். ஏன்னா ஜனங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட ஜனங்க செத்துட்டாங்க, ஏகப்பட்ட சேதம் ஆயிடுச்சு. நீ அவங்க புதுசாக வீடு இடத்துங்களை பார்த்து வீடு கட்டி அவங்க பிழைக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. இன்னும் அவங்க மறுபடியும் பிறந்த குழந்தைங்க மாதிரி தான் அவங்க கஷ்டப்பட்டு மறுபடியும் வளர்ந்து ஆளாகி வரக்குள்ளே அவங்களுக்கே போதும் போதும் ஆயிடும். அந்தளவுக்கு கஷ்டங்கள் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உதவி செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் மேடேற்றி கொண்டு வாங்க. பிள்ளைங்களுக்கு படிப்புலேருந்து சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் போயிருக்கும். ஒன்றுமே அங்கே மிஞ்சிருக்காது. அடுப்பு கூட இருக்காது மக்கள். அடுப்பு எது வச்சுருக்காது, எந்த ஒரு இதுவுமே வந்து கிடச்சிருக்காது. எல்லாமே தண்ணியோடு போய்ட்டோம். அடித்து எத்தனை ஜனங்க அடியில் செத்து கிடக்குறாங்களோ, எத்தனை ஜனங்க உயிரோடு இருக்கிறாங்களோ தெரியாது. அந்தளவுக்கு கொடுமையான நிலச்சரிவு மற்றும் மிக கொடுமையானது மக்களே. ஏன் சொல்ல வரேன்னா, இதே வந்து பர்லையாறில் குன்னூர் பர்லையாறில் ஒரு தாட்டி இதே மாதிரி ஆகி மேலேருந்து பாறை உருண்டு வந்து கிராமத்தை விடியறதுக்குள்ளே அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு. அது இருந்த இடமே தடமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் மூடி பாறைன்னா ராட்சச பாறைங்க. ராட்சச பாறை எப்படி இருந்தது அளவுக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பாறை அது மேட்டுப்பாளையத்தில் தான் நின்றுது. அந்த அளவுக்கு அந்த பெரிய பாறை உடைஞ்சி மேலேருந்து உருண்டு வந்து விழுந்து அந்த ஊரையே அழைச்சிட்டு போயிடுச்சு. அந்த இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு மக்களை. விடியறதுக்குள்ளே ஒருத்தரும் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு அழிஞ்சு போச்சு.